பிரைஸ் தி லார்ட். மீண்டும் இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக உங்களை காண்பதிலே மிகவும் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். நாம் இன்றைக்கு செய்திக்கு ஆரம்பமாக நம்மளால் ஜெபத்தோடு இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கிற இந்த செய்தியை எங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மிடத்தில் வல்லமை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்க போகிற பேசுகிற எங்கள் ஒவ்வொரு பேரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்த பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிப்போம். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில எளிமையான முறையில் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதித்து வந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களை கண்டு அநேகர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் இந்த நாளை காண வேண்டும் என்று சொல்லி ஆவலாய் இருந்தார்கள். ஆனால் அதை காணாமலும் கேளாமலும் சென்று விட்டார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே அந்த நல்ல நிலங்களிலே விதைக்கப்பட்ட அந்த விதைகள் எவ்வாறு பலன் கொடுக்கிறது என்பதை ஒரு உதாரணம் மூலமாக ஆண்டவர் நமக்கு இங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் விதைக்கிறவர் பற்றிய உவமைகளை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கிறது உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டவர்களை பறித்துக் கொள்கிறான், அவனே வழியறையே விதைக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், ஒருவன் நிலத்திலே விதைக்கும்படியாக விதைகளை தூவுகிறான். அந்த விதையிலே ஒரு சில விதைகள் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமாக அவர் உதாரணமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ராஜ்யத்தினுடைய வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டவர்களை பறித்துக் கொள்கிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அந்த விதையை தூவுகிறவன், அந்த விதையை தூவுகிறதிலே 4 விதமான நிலங்களை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே உதாரணமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். வழியருகே விதைக்கப்பட்ட அந்த விதைகள், வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவன் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த விதையை விதைக்கிறவன் அங்கே கற்பாறை போன்ற இடங்களிலே அந்த விதையை விதைக்கிறான். அந்த விதையானது சீக்கிரத்திலே அது வளரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அது சீக்கிரத்திலே வளர்ந்து அங்கே வேறுவிட வாய்ப்பில்லாதபடினாலே அது அங்கே பட்டு போகிறதை பார்க்கின்றோம். நம்ம அநேகர் விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். நாம் அங்கே பார்க்கின்றோம், நிலங்களை நன்றாக உழுது பக்குவப்படுத்தி அதில் விதைகளை தூவார்கள். நெற்பயிர் விதைக்கிறதை நாம் பார்த்திருக்கின்றோம். இங்கே கோதுமை மணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவானாலும் ஒரு விதையை விதைக்கின்ற பொழுது கற்பாறை போன்ற இடங்களிலே விதைக்கப்பட்ட அந்த விதையானது உடனடியாக அது வேர் கொடுக்கும், உடனடியாக அது வளர்ந்து வர ஆரம்பிக்கும். ஆனால் அது ஆழம் இல்லாததினாலே, கற்பாறையின் மேலே அது விதைக்கப்பட்டதினாலே அது என்ன செய்யும் என்று சொன்னால் சீக்கிரத்திலே
முளைத்து சீக்கிரத்திலே பட்டு போகும். அன்பானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், சந்தோஷத்தோடு அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது சீக்கிரத்திலே நம்மை விட்டு அகன்று போகிறது. அநேக சபைகளுக்கு வருவார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் வைப்பார்கள். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும், தேவனை குறித்து பிரசங்கிக்கிற இப்படிப்பட்ட சபைகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக அதிலே கலந்து கொள்வார்கள், உற்சாகமாக செயல்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அங்கே அந்த வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும். அநேகர் கேட்பார்கள், நீ ஏன் இந்த மார்க்கத்தை விட்டு கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுகிறாய் என்பார்கள். இல்லை என்றால் ஆலயத்துக்கு ஏன் செல்லுகிறாய் என்று கேட்பார்கள். இல்லை என்றால் கிறிஸ்தவர்களோடு உனக்கு என்ன ஐக்கியம் என்று சொல்வார்கள். அநேகர் தன்னுடைய வேலைகளை கூட ஆண்டவருக்காக இழந்தவர்கள் உண்டு. நீ கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே இந்த வேலையை விட்டு நீ வெளியேற்றப்படுகிறாய், இங்கே வந்து எப்பொழுதும் ஆண்டவரை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி வெளியேற்றப்பட்ட அநேக ஜனங்கள் உண்டு. அங்கே அந்த சமயத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏன் இந்த உபத்திரவம், இப்படிப்பட்ட நிலைமையிலே நான் ஏன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த வேலையையும் விட முடியாமல் தேவனையும் பின்பற்ற முடியாமல் அவர்கள் அந்த வேலையை மாத்திரம் தொடர்ந்து செய்து தேவனை விட்டு விலகி செல்கிறதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தடவை இப்படியாக பிரச்சனை வருகின்ற பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் அவருக்காக சாட்சியாக நிற்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் அநேகர் அந்த ஆழமான வேர் இல்லாதனாலே, வசனத்தை சரியானபடி புரிந்து கொள்ளாதனாலே அவர்கள் உலகம்தான் சரி என்று சொல்லி உலகத்திலே மறுபடியும் சிக்கிக்கொண்டு பின் நாட்களிலே பலவிதமான உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் அங்கே அவர்கள் அங்கே சிக்கிக் கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு விதையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவைகள். முள்ளுள்ள இடங்கள் என்று சொல்லி வருகின்ற பொழுது அநேக விதைகள் வெயில் இல்லாத ஒரு இடத்திலே, முட்கள் நிறைந்த ஒரு இடத்திலே அது அங்கே தூவப்படும், விதைக்கப்படும். அந்த விதையானது வளர்ந்து வருகின்ற பொழுது அங்கே முட்களுக்குள்ளே மாட்டிக்கொள்ளும். முட்கள் நெருக்கி அந்த விதையினுடைய அந்த வளர்ச்சியை தடை செய்து அது வளர்ந்து கனி கொடுக்காதபடி அதை தடை செய்து அந்த விதையை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அதே போல அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள், அநேக வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள், அதில் கொஞ்சம் வளரவும் செய்வார்கள். ஆனால் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனிட்டு போனான். விதை வளர்ந்தது, செடி வளர்ந்தது, ஆனால் உலக கவலைகள், உலக சிற்றின்பங்கள், உலக மயக்கங்கள் இவைகளினால் அந்த வளர்ச்சி தடைபட்டு அது பலன் கொடுக்காதபடி அதை நெருக்கி அப்படியாக அந்த முட்களுக்குள்ளே சிக்கி அந்த விதை பலனற்று போகும். ஒன்று, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட அந்த தூவப்பட்ட விதை சீக்கிரத்தில் முளைத்து அது பட்டு போகிறது. இரண்டாவது, முட்கள் உள்ள பகுதியிலே தெளிக்கப்பட்ட விதையானது வளர்கிறது. ஆனால் உலக கவலைகள் அதற்கு வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, சோதனைகள் வருகின்ற பொழுது, கண்ணிகள் வருகின்ற பொழுது, உலக கவலைகள் வருகின்ற பொழுது அவர்கள் அந்த தேவனை விட்டு விலகி சென்று தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்து ஒரு விதையை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இது நான்காவது விதை. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவனோ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் அது 100, 60 என்று சொல்லி அது பலன் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் பார்த்தோம், முதலாவது இந்த வசனத்தை இருதயத்தில் விதைக்கப்படுகின்ற பொழுதே பிசாசானவன் அதை பறித்து கொண்டு போகிறான். இரண்டாவது, கற்பாறையான இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன், ஆனால் அதற்குள்ளே வேறு இல்லாதபடினாலே ஆண்டவருடைய வசனத்தை அவன் அசட்டை செய்து அவன் விலகி செல்கிறதை பார்க்கின்றோம். அடுத்து, முள்ளுகள் உள்ள இடங்கள், அங்கே செடிகள் நன்றாக வளர்கிறது, ஆனால் அங்கே நெருக்கங்கள் வருகின்ற பொழுது, சோதனைகள் வருகின்ற பொழுது, அங்கே பரீட்சைகள் வருகின்ற பொழுது அவன் தேவனை விட்டு விலகி செல்கிறான். கடைசியாக ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான காரியத்தை பார்க்கின்றோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும்
உணர்கிறவருமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு தியானிக்கிறோம், அதை குறித்து நாம் மனசாப்படுகிறோம். தேவனுக்கு விரோதமான செய்த காரியங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோம். மனிதர்களுக்கு முன்பாக செய்யப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லாமல் இருந்தால் அதை குறித்து மனசாப்பட்டு அந்த மனிதர்களோடு சேர்ந்து நாம் ஒப்புரவாகி இந்த உலக காரியங்களில் விடுவிக்கப்பட்டு தேவனோடு ஒரு ஐக்கியம் கொள்கிறோம். அவன் அங்கே பலனை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட பலன்? ஒரு 100% பலனை அவன் கொடுக்கிறான். ஆண்டவருக்கென்று கனிகளை அவன் கொடுக்கிறான். ஆண்டவர் மேல் விசுவாசமாக அவன் இருக்கின்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்பதை அவன் புரிந்து கொண்டு அவருக்கு முன்பாக சாட்சியாக அவன் வாழ்கிறதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயமாகிய நிலத்தை நாம் பண்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து தேவையில்லாத கலைகள் கற்கள் யாவற்றையும் நாம் எடுத்து போட்டு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக ரூபம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறி போகிறோம். அது வரைக்கும் நாம் எப்படியோ நாட்களை கடத்தியிருக்கலாம். இந்த சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் ஆண்டவராய இயேசு குறித்து அநேகர் நமக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமானது ஒரு மனிதனுக்குள்ளே வருகின்ற பொழுது அதை அவன் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை இனிதானதாக மாறும். அநேகர் நாம் அதை அனுபவித்திருக்கிறோம். அடியனுடைய வாழ்க்கையில கூட அநேக சம்பவங்களை நாம் அநேக செய்திகளிலே சொல்லி இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துக்குள்ளே வருவதற்கு முன்பாக அது கற்களும் அது முட்களும் அது பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையுமாக இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் எனக்குள்ளே வருகின்ற பொழுது நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்ததினாலே, இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததினாலே, இயேசுவின் வசனத்தை எனக்குள்ளே ஏற்றுக்கொண்டதினாலே, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுத்ததினாலே, ஆலயத்துக்கு தவறாமல் சென்று தேவனுடைய சத்தியத்தை நான் எனக்குள்ளே கிரகித்து கேட்டுக்கொண்டதினாலே என்னுடைய வாழ்க்கை இன்பமாக மாறியது. கற்பாறை போன்ற இருதயம் அங்கே உடைக்கப்பட்டது. கற்சிலைகள் போல இருந்த என்னுடைய இருதயம் அங்கே நொறுக்கப்பட்டது. முள்களை போல பலவிதமான கொடிய பாவங்களும் உலகமும் மறைந்திருந்த என்னுடைய இருதயம் அங்கே சுத்தமாக்கப்பட்டது. என்னுடைய இருதயம் அங்கே ஒரு பளிங்கை போல வெண்மையான ஒரு தூய்மையான அந்த இருதயமாக அது மாற்றப்பட்டது. ஆகவே தேவனுடைய வார்த்தை எனக்கு மிகவும் இன்பமாக இருந்தது. ஆகவே கனிகளை கொடுக்க முடிந்தது. வேலை செய்கிற இடங்களிலே, வெளிநாடுகளிலே, இன்னும் வசிக்கும் இடங்களிலே தேவனுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக, தேவனுடைய அன்பை சொல்லும்படியாக, தேவனுடைய ஆழமான சத்தியத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்து இம்மட்டுமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். அன்பானவர்களே, நாம் இருதயத்தை தூய்மையாக வைக்கின்ற பொழுது, நம் இருதயத்தை நல்ல நிலமாக வைக்கின்ற பொழுது அது கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாறி போவோம். அநேகர் சொல்வார்கள், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு கடல் பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு பட்ட வியாதிகளின் இடத்தில் இருக்கிறது, நான் எப்படி நல்ல நிலமாக மாற முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்து உன்னை தாழ்த்தி உன் இருதயத்தை பண்படுத்துகின்ற பொழுது, உன் இருதயத்தை தூய்மையாக்குகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்யும். அந்த வார்த்தை கிரியை செய்கின்ற பொழுது அது அழகான செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து அநேக கனிகளை கொடுக்கும். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாட்டுக்கு செழிப்பை கொண்டு வரும். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். சுற்றுவட்டார மக்களுக்கு அது ஒரு கனி கொடுக்கிற ஒரு பெரிய விருட்சமாக மாறி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வாரத்திற்கு முன்பாக என்னை ஒரு நண்பர் அழைத்து சென்றார். ஒரு வாலிபனிடத்தில் அவனுக்கு வெறும் 31 வயதுதான் ஆகின்றது. அவனுக்கு என்ன பிரச்சனை
என்று சொன்னால் 31 வயதுக்குள்ளே அவன் எல்லா பாவங்களையும் சுகபலமாக அனுபவித்து அவனுடைய சரீரமானது கெடுக்கப்பட்டு அங்கே கல்லீரல் பாதிக்கப்பட்டு ஒரு குற்றீரான ஒரு நிலத்திலே காணப்பட்டார். ஒரு இருதயத்தை உடையவனாக இருந்தான். அவன் பெயர் கிறிஸ்தவனாக இருந்தான். அவன் ஆலயத்துக்கு செல்லுகிறவனாக இருந்தான். ஆலயத்தில் உள்ள வார்த்தைகளை கேட்கிறவனாக இருந்தான். ஆனால் அந்த இருதயத்தை விளைவிக்கும்படி அவனுடைய இருதயத்தை அவன் பண்படுத்தவில்லை. அவன் இருதயத்தை அப்படியே வைத்து விட்டான். அதைத்தான் சொல்வார்கள் தேவ ஜனங்கள், பெயர் கிறிஸ்தவர்கள். ஒரு சபையில் உள்ள ஜனங்கள் அல்ல, எல்லா சபையிலும் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே நாம் சபையை குறித்து இங்கே பிரசங்கிக்கவில்லை. அதற்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறோம். அவன் சொன்னான், அந்த தம்பி, ஐயா எங்க வீட்டுக்கு நீங்கள் வராதீர்கள். எனக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, குடிவெறி எனக்குள்ளே இருக்கிறது, களியாட்டங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, ஸ்மோக்கிங் எனக்குள்ளே இருக்கிறது, அந்த மொபைலுக்கு அடிமைப்பட்ட அந்த நிலைமையிலே நான் இருக்கிறேன். எனக்கு என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபன் என்னிடத்தை கேட்டான். நான் சொன்னேன், தம்பி, நீ செய்வது தேவனுக்கு அருவருப்பான பாவம். உன் இருதயத்திலே மறைந்திருக்கிறது, வெளியிலே அது வெளியரங்கமாயிருக்கிறது. தயவு செய்து இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே வா, எல்லாவற்றையும் எரிந்து விடு. இந்த சிகரெட் பாக்கெட்டை நீ கொளுத்து விடு. அது பாக்கெட்ல இப்படி எழுதியிருக்குப்பா, சிகரெட் இஸ் இன்ஜூரிஸ் ஃபார் தி ஹெல்த் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கல்லவா. ஆகவே நீ அதை உலக தவறு தம்பி, நீ உடனடியாக அதை நான் தீயிலே போட்டு கொளுத்து விடுவோம். இந்த சாராய பாட்டிலை, இந்த அருவருப்பான பாட்டிலை, இந்த பிராண்டை பாட்டிலை உடைத்து நொறுக்கி போடுவோம். பீரோவை கம்ப்ளீட்டா திறந்து எல்லாம் வெளியே என்று சொன்னேன். அவர் சொன்னார், அங்கே எனக்கு 2 நாள் நேரம் கொடுங்கள், 2 நாள் நேரம் கொடுங்கள், நான் எல்லாவற்றையும் குளித்து முடித்து விடுகிறேன் என்று சொன்னார். உண்மையிலே அவன் ஒரு திடகாத்தமான ஒரு வாலிபனாக காணப்பட்டான். அவனிடத்தில் சொன்னேன், தம்பி, எல்லாவற்றையும் விட்டுவிடு, உன்னால் முடியாதுதான். நாங்களும் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட ஜனங்களாகத்தான் இருந்தோம். இன்று நீ ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பு பாவியே, மனம் திரும்பு. ரட்சிப்பை கொடுக்கிற ஒரே மெய்யான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே வழி. அவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்ன என்று பிதாவினிடத்தில் வரால் பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்ன ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு இனிய தெய்வம் என்று சொல்லி அந்த தம்பியிடத்தில் சொன்னேன். தம்பி மிகவும் கடினப்பட்டான். அதன் பிறகு நான் வருகிறேன் என்று சொன்னேன். அப்போது நான் அந்த டைமில் வர முடியவில்லை. அழைத்து சென்ற நண்பரிடத்தில் சொன்னேன், ஐயா இன்னொரு நாள் நாம் போவோம், தயவு செய்து அந்த தம்பியிடத்தில் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னேன். அண்மையிலே கேட்ட செய்தி என்னவென்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை அநேக மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. அவனுடைய கல்வியிலே அநேக பகுதிகள் அங்க பலப்பட்டு சிறப்பட்டவனாக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை, பாவத்தை விதைத்து நல்ல நிலத்தை வளராதபடி அதை தடுத்து அது ஒரு கட்டுவிதான மோசமான ஒரு நிலமாக மாற்றிவிட முயற்சி செய்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வருகின்ற பொழுது நம்முடைய இருதயம் நல்ல ஒரு இருதயமாக, நல்ல ஒரு நிலமாக மாறி போகிறதை நாம் பார்க்கின்றோம். மனிதன் சுபாவப்படி பிறக்கிறான். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே பிறக்கின்ற பொழுது புது சிருஷ்டியாக, புது வல்லமையோடு, புது அன்போடு, புது தாழ்மையோடு நாம் இந்த உலகத்தில் அவருடைய ரத்தத்தாலே கழுவப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஏதோ போலும் தேவனுடைய வார்த்தை சொன்ன என்றல்ல, அவர் முழுமை பெறும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்தி பெறும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு பெறும்படியாக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். ஒரு சொட்டு ரத்தம் கூட அவர் சரீரத்தில் இல்லாதபடி பரிசுத்தமான ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அதை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது, அவர் நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். எப்படிப்பட்ட பாவ உளைச்சலாக இருந்தாலும் சரி, மன கிளேசங்களாக இருந்தாலும் சரி, தாறுமாறான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விக்கிரக ஆராதனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவமும் எப்படிப்பட்ட இருளும் நம் இருதயை விட்டு மாறி போய் நம் இருதயத்திலே ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியும். அதுதான் தேவனுடைய வல்லமை, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபொழுது எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்க முடியும். கடந்த வருடங்களிலே, கொஞ்சம் வருடங்கள் முன்பாக நாங்கள் ஜெயிலில் சென்று தேவனுடைய வார்த்தைகளை அங்கே பிரசங்கித்தோம்.
தனி அனுமதி வாங்க வேண்டும். அவருக்கு கொடுத்தால் மட்டும் நாம் அந்த ஜெயிலுக்குள்ள சென்று கைதிகளிடத்தில் பிரசங்கிக்க முடியும். அநேக கைதிகள், அநேக ஜனங்கள் தேவனுடைய பார்வையில அவர் தேவன் பக்கமாக திரும்பினதை நாங்கள் பார்க்க முடியும். அதில் அநேக பெயர்களை நாம் இப்போ குறிப்பிட வேண்டாம். ஆனால் அநேகர் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் தற்கொலைக்கு நேராக அங்கே அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டம் இயற்றப்பட்ட நிலைமையில் கூட அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அழைத்து விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கொலை குற்றவாளிகள், திருடர்கள், இந்த நாட்டிற்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தலைநிமிர்ந்து நான் தேவனுடைய மனிதன், இனி இந்த பாவங்களை நான் தொடப்போவதில்லை, இந்த பணத்தை நான் திருப்பி தருகிறேன், நான் திருடுவது உண்மைதான், நான் அழைத்தது உண்மைதான், திருடின பணத்தை உங்களுக்கு நான் திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லி அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டு இன்றைக்கும் இப்பொழுதும் உலகம் முழுவதும் தேவனுக்கென்று இயேசுக்கென்று சாட்சியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். நான் பாவம் செய்யவில்லை என்று ஒருபோதும் சொல்ல முடியாது, ஒரு மனிதனுமே சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தவிர எந்த தெய்வமும் சொல்ல முடியாது, எந்த மனிதனும் சொல்ல முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா, உன் மனதை எனக்கு தா, உன் எண்ணத்தை எனக்கு தா, என்னிடத்திலே வா, உன் பாரங்களை நான் சுமக்கிறேன், நீ சுமக்க வேண்டாம். உன்னுடைய பாரம், உன்னுடைய பாவ பாரம், உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய பண பிரச்சனை, உன்னுடைய துக்கங்கள், உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நான் சிறுவையிலே சுமந்து விட்டேன். இனி நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு ஒப்புக்கொடு, என்னிடத்திலே வா, என்னிடத்திலே வா, உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்து, உனக்குள்ள ஒரு பெரிய அன்பு பிரகாபித்து ஓடுவதை நீ பார்க்க முடியும். இதுவரைக்கும் பழிக்கு பழி செய்தாய், பதிலுக்கு பதில் செய்தாய், இதுவரைக்கும் நீ திருடினாய், இதுவரைக்கும் அநேக தொல்லைகளை அநேகருக்கு கொடுத்து வந்தாய், என்றோ நீ ஆசீர்வதிக்கக்கூடிய மனிதனாக மாறி போனாய். எத்தனை அசுத்தமான வார்த்தைகள், எத்தனை கொலைவெறிகள், உங்கள் கரங்கள் செய்த பாவங்கள் எத்தனை, உங்கள் வாய்களினால பேசிய அசுத்தமான வார்த்தைகள் எத்தனை, ஆண்டவர் கொடுத்த ஆலயத்தை அலங்கோலப்படுத்தி சிறையானாலும் என் சரீரத்தில் அலங்காரம், பச்சை குத்துதல், மொட்டை அடிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போட்டாயே. இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வா, அவரிடத்தில் நம்பிக்கை உண்டு. யார் என்ன சொல்கிறார் என்று பார்க்க வேண்டாம். ஆண்டவராகிய மெய்யான தேவன் இயேசு என்ன சொல்கிறார்? மனிதன் இன்று இருப்பான், நாளை மறைந்து போவான். இன்று தலைமை பொறுப்பில் இருப்பான், நாளைக்கு தள்ளப்பட்டு போவான். ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே மெய்யான உயிருள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் பேசுவதை, நீங்கள் பார்ப்பதை, நான் பேசுவதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரே மெய்யான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்ற அவரிடத்தில் வரும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். அங்கே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கிறான் என்றார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அநேகர் ஆண்டவர் என்று சொல்கிறோம், உண்மைதான். அநேகர் கிறிஸ்தவர்கள் அவரை பின்பற்றி செல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவன் அந்த ஆண்டவரை பின்பற்றுகிறது சரிதான், ஆலயத்துக்கு செல்வது சரிதான், ஆனால் ஆண்டவரை தொழுது கொள்வது சரிதான், நல்லதுதான். ஆனால் ஆண்டவரை தேவன் என்று அறிந்தும் அவர் சொல்லிய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கிறிஸ்தவன், தேவனை காட்டுக் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவன். அநேக தெய்வத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அநேக கிறிஸ்தவர்கள், ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள், அறிக்கை செய்யாத கிறிஸ்தவர்கள், வேதம் வாசிக்காத கிறிஸ்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள். ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, அன்பும் இல்லை, தாழ்மையும் இல்லை. ஒன்றே ஒன்று உண்டு. சில கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றே ஒன்று உண்டு, மற்ற போதனைகளை குறை சொல்வது, மற்ற சபைகளை குறை சொல்வது, மற்ற நபர்களை குறை சொல்வது, இதுவே அவருடைய தொழிலாக காணப்படுகிறதை நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். 2 கிறிஸ்தவர்கள் சேர்ந்தால், இல்லை என்றால் 3 கிறிஸ்தவர்கள் சேர்ந்தால், அவர்கள் இன்னொரு சபையை குறித்து, இன்னொரு கிறிஸ்தவர்களை குறித்து, இன்னொரு அரசியல்வாதியை குறித்து
பேசி தன்னுடைய நேரத்தை வீணடித்து தேவனுக்கு விரோதமாக பகையை கட்டிக் கொள்கிறதை பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கியுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடவுங்கள். அவரே நமக்கு தேவன், அவரே நமக்கு ரட்சகர். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவரோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய வார்த்தையின்படி செய்யாமல் போகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு தரமற்ற வாழ்க்கையாக, ஒரு கனியற்ற வாழ்க்கையாக, ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கையாக இந்த உலகத்திலே மாறிப்போவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு செவிகொடுக்கின்ற பொழுது ஆழமாய் அஸ்திவாரம் தோண்டி, கண்மலையின் மேல் ஆழமாய் அஸ்திவாரம் தோண்டி அதிலே கட்டப்பட்ட வீடுக்கு அது சமமாய் இருக்கின்றது. வாழ்க்கையிலே மழைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆண்டவரை விட்டு விலகுகின்ற தருணங்கள் வரும். ஆனால் அவன் கற்பாறையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அவன் அஸ்திவாரம் போட்டதினாலே அவன் அசைக்கப்படுவதில்லை. மழை வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். அது அவனுக்கு நல்ல நிலத்திலே விழுந்த விதை போல, கண்மலையில் கட்டப்பட்ட வீட்டை போல அவன் நிலைத்து நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் செபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த மாலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுனால ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாங்க. நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் கனி கொடுத்து அது செழித்து மரமாகி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா பலவீன கட்டுகள் உடையட்டும். இந்த சத்தியம் எங்கள் இருதயத்திலே பலிக்கட்டும், பிரதிபலிக்கட்டும். கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த செய்தியை கேட்கிற, செய்தியை பார்க்கிற, செய்தியை அனுபவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து அப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நாங்கள் செழித்து வளர எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென். God bless you.